வா, அரசியல் புரட்சி, அரசியல் விடுதலை இந்த நிலத்துல. உன் நாடகம் என்ன நாடகம்? நீ என்னென்ன நாடகம் நடத்துற எங்களுக்கு தெரியாம இருக்குது. எதுக்கெடுத்தாலும் பேசுவார் ஐயா சுப்பிரமணிய சாமி. அவரை எப்படி பேசுறன்னு நாயின்னு சொல்றான் என் தம்பி. நான் சொல்றேன், அவனுக்கு புரிய மாட்டேது. நாயை அப்படி சொல்லக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. மிகவும் மதிப்பு மிக்க, மிகவும் நன்றி உள்ள மனிதன் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும். நாய் மனிதனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டியதில்லை. ஒவ்வொரு மனிதனும் நாய்க்கு நன்றியோடு இருக்கணும். ஏன்? ஆதியில நமது தொன்ம பாட்டர்கள் காட்டுல வேட்டையாடி உணவுக்கு வேட்டையாடும் போது முதலாக நமக்கு நண்பனாக வந்தது நாய் மட்டும்தான். அந்த நாயை போய் ஐயா சுப்பிரமணிய சாமியோட பேசக்கூடாது. அதனால அன்னையிலிருந்து இன்று வரை நம்மோடு நட்போடு இருக்கிற அந்த நாய்க்கு ஒவ்வொரு மனிதனும் நன்றியோடு இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அவரை நீங்க அப்படி சொல்லக்கூடாது. உயர்வா ஒரு பேர் இருக்கு அவருக்கு, நாரதர். நாரதர் சொல்லணும். இல்லைன்னா ஷூவை எடுத்துட்டு பிராமணிய சாமி, அது அவருக்கு பொருத்தமான பேரு. மதிப்பிற்குரிய ஐயா பிராமணிய சாமி, சுப்பிரமணிய சாமி எல்லாத்துக்கும் பேசுவாரு. இப்ப அமைதியா இருக்காரு பாருங்க. ஏன் சொல்லுவார்? நான் தான் போட சொன்னேன் தூக்கல சொல்லுவார். கொஞ்ச நாள் விட்டு சொல்லுவார். இவர் தான் படக பறிச்சு வைக்க சொல்றாரு. அவன் பறிச்சு வச்சுக்கிறான். யாருக்கு யார் எடுபடின்னு தெரியல. ஒண்ணு இவருக்கு ராஜபக்சே எடுபடியா, இல்ல ராஜபக்சேக்கு இவரு எடுபடியா, எவன் ஒண்ணும் புரியல. அப்ப இவர் சொல்றத அவர் கேட்பார். பறிச்சு வச்சுக்கிறாரு. தேசிய செயலாளர் மதிப்பிற்குரிய ஐயா ராஜா அவர்கள், எச் ராஜா அவர்கள் நமது மீனவ சொந்தங்களை சுப்பிரமணிய சாமியை சந்திக்க வைக்கிறார். உடனே அவர் சொல்றார், அது விட்டாச்சு, படகு விட்டாச்சு நினைச்சுக்க, நீ போ, நான் சொல்லிடுவேன். அது விட்டுருவான். அப்படியே ஒரு வார்த்தை 3-5 பேரையும் கொஞ்சம் விட்டுற சொல்லிருங்களேன், முடிஞ்சு போச்சு. எதுக்கு இந்த நாடகம்? எதுக்கு? பாருங்க, நாங்க பேசி அப்படி 5 மீனவர்கள் உயிரை காத்தோம் என்று பத்திரிகையாளர் சந்திச்சு பாரதிய ஜனதா பேசுறோம். நீங்க என்ன பாருங்க, அது ஐயா சுப்பிரமணிய சாமி கூட பேசுவாரு. அது நடக்க நீங்க எழுதுவீங்க. ஏன் இப்ப அமைதியா இருக்காரு? கொஞ்ச நாளைக்கு அமைதியா இருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் நாங்க சொல்லும் போது பேசல. அவரை எப்படி பயன்படுத்துறாங்க தெரியுமில்ல? நாடகம் நடத்தும் போது நீங்க பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல வள்ளி திருமணம், ஹரிச்சந்திர மாயனாண்டம்லாம் நடக்கும். எடுத்தவன பப்புனத்தை அனுப்புவாங்க கோமாளிய. அவன் வந்தேன் வணக்கம் வந்தேன் தலாங் தகதி ஆடுவான். அப்ப கூட்டம் கைதட்டு ரசிக்கிறான்னா, மக்கள் நல்லா ரசிக்கிறாங்க, நல்லா இருக்காங்க, உற்சாகமா இருக்காங்கன்னா அடுத்த பாட்டுக்காரன் வருவேன். உம்முன்னு இருக்காங்க, போனா அடிப்பாங்க இருக்குன்னு அவன் தயங்குறான் அப்படின்னு. அப்படி ஒரு கோமாளியை நீங்க வச்சிருக்காங்க. எடுத்தவன போய் நான் தான் படகு பறிச்சு வைக்க சொன்னேன்னு சொல்லி பாரு, எவ்வளவு நீ பறிச்சு வைக்க சொல்லுவ அப்படின்னு. அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. எல்லாரும் எழுத்து சொல்லிட்டா சுப்பிரமணிய சாமி அது தனிப்பட்ட கருத்து. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு தண்டனை, ஆல் கிரெடிட் கோஸ் டு டாக்டர் சுப்பிரமணிய சாமி அண்ட் பிஜேபி. அப்ப அந்த படகை பறிச்சு வைக்க சொன்னது அந்த இயக்கத்தை ஆல் கிரெடிட் கோஸ் டு டாக்டர் சுப்பிரமணிய சாமி அண்ட் பிஜேபியா? அது இல்லாத தனிப்பட்ட கருத்து. இப்ப அது மாதிரி இந்த கோமாளி இறக்கி விடுற மாதிரி இவரை விடுவாரு. இந்த கருத்துக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்துட்டா எங்க கருத்து, சுப்பிரமணிய சாமி எங்க ஆளுதான், எழுத்துட்டா அவர் தனிப்பட்ட கருத்து. ஒரு கேடுகட்ட அரசியல், இழிவான அரசியல் செய்யறது யாரு? மதிப்புமிக்க தலைவர்கள். அதான் கொடுமை.